ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவின் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பரபரப்பு. பிரெஞ்சு தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இந்தியா கூட்டணியில் இணைவதில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி விருப்பம். புதுச்சேரி 2024-2025 பட்ஜெட். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னணி கூட்டணி அறிக்கை. புதுவையில் 11ஆம் தேதி முதல் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் தொடர் மறியல் போராட்டம். 100 நாள் வேலை திட்டத்தை மீட்டெடுக்க காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ள உள்ள போராட்டம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. விரிவான செய்திகள். புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழுவுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மிரட்டல் விடுத்த நபரை கண்டறிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநில தலைவரின் தகவல் படி வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இணைவதில் ஆர்வம் காட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் பிஜேபி அரசு 2024-2025 பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களில் பல திட்டங்களை அமல்படுத்தவில்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னணி கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 41 திட்டங்கள் இதுவரை செயல்படுத்தவில்லை என்றும் 33 திட்டங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னணி கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தேசிய சுகாதார இயக்கத்தில் என்ஹெச்எம்-ஆக பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 11ஆம் தேதி முதல் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். பணி நிரந்தரம், சமச்சீர் சம்பளம், பணிச்சுமை குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற உள்ளது. அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதோடு மட்டும் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க நினைக்கும் என்ஆர் பிஜேபி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் மாநில தலைவர் அமுதரசு அவர்கள் ஒருங்கிணைப்பில் மீட்பு போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவையில் உள்ள 108 பஞ்சாயத்துகளிலும் சரிவர 100 நாள் வேலை கொடுப்பதில்லை என பெண்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வென்றுள்ளது. ஏற்கனவே 2024 சாம்பியனான பெங்களூருவுக்கு இது 2வது வெற்றியாகும். டெல்லி அணி கடந்த 3 வருடமாக இறுதி வரை வந்தும் சாம்பியன் பட்டத்தை தவறவிட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.